நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 412வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. குரலையும் உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாத போது அதற்கு துணையாக உடலை ஒப்பிடுகின்றார்கள். வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும். அதாவது செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாத போது செவி வழியே நல்ல கருத்துக்களை நாங்கள் நல்ல சொற்களை கேட்காமல் பட்டினி கிடந்தால் எவ்வாறு இருக்குமோ அதே போன்றுதான் அதற்கு ஒப்பிடுகின்றார்கள். வயிற்றுக்கும், அதாவது அப்படி பசியோடு இருக்கின்ற வயிற்றுக்கும் சிறிய உணவு தரப்படும். கொஞ்சமாவது உணவு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாத போது சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. சாலமன் பாப்பை அவர்களும் செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், செவிக்குணவாகிய கேள்வி, அதாவது செவிக்குணவாகிய கேள்வி கிடைக்காத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த குரலுக்கான 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லி இருக்கின்றது. நாங்கள் வயிற்றிலே பட்டினி கிடப்பது எவ்வாறு கஷ்டமாக இருக்குமோ அதே போன்றுதான் செவி வழியே நல்ல கருத்துக்களை கேட்காமல் இருப்பதும் நாங்கள் பட்டினி கிடப்பது போன்று ஆகும். அவ்வாறு பட்டினி கிடக்கின்ற பொழுது நாங்கள் கொஞ்சமாவது சிறிய அளவு உணவு வயிற்று கொடுப்போம். அதே போன்றுதான் நல்ல கருத்துக்களை நாங்கள் செவி வழியே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் பட்டினி கிடப்பது போல் ஆகிவிடும் என்றதைத்தான் இந்த குரலாக சொல்லி இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்ற செவி வழியை கேட்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் நல்ல கருத்துக்களாக நல்ல சொற்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எங்கள் உடம்பை, எங்களுடைய வயிற்றை பட்டினி போட்டு நாங்கள் பட்டினி போடுவது போல் ஆகிவிடும். நாங்கள் பட்டினி இருந்தால் எவ்வாறு கொஞ்சமாவது உணவை கொடுப்போம். அதே போன்றுதான் செவி வழியையும் நாங்கள் காது வழியும் நல்ல கருத்துக்களையும் நல்ல சொற்களையும் நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.